வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம் தொடர்பான கேள்விகள். கண்டிப்பாக சுயமரியாதை இயக்கத்துலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 100 கொஷின்ட்ட இருக்குது. இதை மட்டும் திரும்ப திரும்ப நம்ம போட்டு கேட்டுக்கிட்டாலே இருந்தாலும் சரி தான். இதற்கான பிடிஎஃப்பை நான் கொடுத்துருக்கேன். ஸோ புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியான கொஷின்ஸு அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை பற்றியான தகவல்களை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சி பருவம் 1925லேருந்து 1931 வரைக்கும். இந்து அறநிலைய பாதுகாப்பு சட்டம். முதல் கேள்வி, இந்து அறநிலைய பாதுகாப்பு சட்டம் 1924இல் நீதி கட்சியினரால் கொண்டு வரப்பட்ட போது ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியார். இந்த அறநிலை பாதுகாப்பு சட்டம் 1924 தான் கொண்டு வராங்க. அப்போ நீதி கட்சியினராக கொண்டு வராங்க. அது ஆதரவு தெரிவித்தவர் யார் என்றால் பெரியார் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குடியரசு ஏடு தொடங்கப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி 1925 தொடங்கப்பட்டது தான் என்னது குடியரசு நாளிதழ் தொடங்கப்பட்டது. குடியரசு நாளிதழ் எங்கு தொடங்கப்பட்டது என்றால் கோயம்புத்தூர் சிறையில் தங்கப்பெருமாள் பிள்ளையும் பெரியாரும் சேர்ந்து தொடங்கப்பட்டது தான் என்னது குடியரசு இதழ். இது நம்ம 12ஆம் புத்தகம் சிறப்பு தமிழில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ், அதாவது கோயம்புத்தூர் சிறையில் குடியரசு இதழ் தொடங்கப்பட்டது என்பதை மே மாதம் 2ஆம் தேதி 1925 தொடங்கப்பட்டது தான் குடியரசு இதழ். ஓகேங்களா? குடியரசு ஏட்டின் பதிப்பாளர் யார்? குடியரசு ஏட்டின் பதிப்பாளர் யார் என்றால் குடியரசு ஏட்டின் பதிப்பாளர் அப்படின்னா நாகம்மையார். குடியரசு ஏட்டின் பதிப்பாளர் யாருன்னா பதிப்பாளர் தான் நாகம்மையார். ஓகேங்களா? குடியரசு 4வது கொஸ்டின் அடுத்து குடியரசு ஏட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? குடியரசு ஏட்டினை தொடங்கி வைத்தவர் யாருன்னா ஞானியரடிகள். குடியரசு ஏட்டினை தொடங்கி வைத்தவர் யார் என்றால் ஞானியரடிகள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. குடியரசு ஏட்டினை தொடங்கி வைத்தவர் ஞானியரடிகள். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தின் காரணமாகவும் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஆற்றலாலும் வைக்கத்தப்பன் கோயிலை சுற்றியுள்ள எல்லா பொது ரஸ்தாக்களையும் ஜாதி வித்தியாசமின்றி தீண்டாதார் எனப்படுவோர் உட்பட்ட எல்லோரும் உபயோகப்படுத்தும் உரிமையை சமீபத்தில் அளித்த ரீஜெண்ட் மகாராணியார் அவர்களை இம்மாநாடு பாராட்டுகிறது. வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு ஜெயம் பெறும்படி செய்த நமது தேசபக்தர் ஸ்ரீமான் ஈவேரா நாயக்கர் அவர்களும் மற்றும் உள்ள சத்தியாகிரிகளும் செய்த தேச சேவையை மாநாடு பாராட்டி வாழ்த்து கூறுகிறது என்கிற தீர்மானம் காங்கிரஸ் கட்சியின் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5க்கு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் தான் அவரை பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா? காஞ்சிபுரம் மாநாட்டில் அவரை பாராட்டியிருக்காங்க. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளியே வந்துடுவார் பெரியார். காஞ்சிபுரம் மாநிலத்தில் பெரியார் வெளியே வந்துடுவார். ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம் முதல் மாநில மாநாட்டினை கூட்ட வேண்டுமென 1928இல் மதுரை ராமநாதபுர பார்ப்பனர் அல்லாதோர் மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? சுயமரியாதை இயக்கம் முதல் மாநில மாநாட்டை கூட்டணும்னு சொல்லி யார் முன்மொழிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6க்கு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. 6க்கு என்னது ஆவண்ணா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தான் என்ன பண்ணியிருக்காரு? சுயமரியாதை இயக்கம் முதல் மாநில மாநாட்டை கூட்ட வேண்டுமென 1928இல் மதுரை ராமநாதபுர பார்ப்பனர் அல்லாதவர் மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் என்றால் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. வைக்கம் போராட்டம் பற்றி காந்தி யங் இந்தியா பத்திரிகையில் எழுதிய 48 கட்டுரையில் வைக்கம் வீரர் பெரியார் பெயரை எத்தனை இடங்களில் குறிப்பிட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. வைக்கம் போராட்டம் பற்றி காந்தி யங் இந்தியா பத்திரிகையில் எழுதிய 48 பக்க கட்டுரையில் வைக்கம் வீரர் பெரியார் பெயரை எத்தனை இடத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்காருன்னா ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 8வது கொஸ்டின், எந்த விஷயம் எப்படி இருந்த போதிலும் நாம் இன்னும் ஒரு வருடம் மகாத்மா ஆணைப்படி வேலை செய்ய வர வேண்டும். தாங்கள் எல்லா விஷயங்களையும் மறந்தோ ஒரு புறம் வைத்தோ எப்படியாவது இதுவரை நடத்தின மாதிரியே பிடிவாதமாய் எல்லா காரியத்திலும் நாம் ஒரே கூட்டமாய் மகாத்மா காந்தி மனதிற்கு நோவு உண்டாகாதபடி அவர் இத்திட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 1925இல் தந்தை பெரியாருக்கு வேண்டுகோள் கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி பெரியாருக்கு லெட்டர் எழுதியிருக்காப்புல. சுயமரியாதை இயக்கம் 2ஆம் மாநாட்டை ஈரோட்டில் நடத்த வேண்டுமென அழைப்பு விடுத்தவர் யார்? சுயமரியாதை 2ஆம் மாநாட்டை 9க்கு பார்த்தோம்னா ஈவே கிருஷ்ணசாமி. முதல் மாநாட்டை 1928இல் மதுரை இருந்து பண்ணு சொன்னவர் யாருன்னா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி சொல்லியிருப்பார். நம்ம பார்த்தோம். சுயமரியாதை இயக்கம் முதல் மாநில மாநாட்டினை கூட்ட வேண்டுமென 1928இல் மதுரை ராமநாதபுர பார்ப்பனர் அல்லாதர் மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. முதல் சுயமரியாதை மாநாடு. 2வது சுயமரியாதை மாநாட்டை ஈவே கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காப்புல. 2வது அழைப்பு கொடுக்கணும், 2வது மாநாட்டை ஈரோட்டில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காப்புல. 1928 நவம்பர் மாதம் 27, 27, 26, 27 நாட்களில் சென்னை விக்டோரியா மண்டபத்தில் நடந்த தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்களின் மாநாட்டு தலைவராக பெரியார் பெயரை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பனகல் அரசர்.
1928 நவம்பர் 26 நவம்பர் 27 நாட்களில் சென்னை விக்டோரியா மண்டபத்தில் நடந்த தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்களின் மாநாட்டு தலைவராக பெரியார் பெயரை முன்மொழிந்தவர் யார் என்றால் பனகல் அரசர் முன்மொழிஞ்சிருக்கார். நீதி கட்சியில் பார்ப்பனர் நுழைவை எதிர்த்து தந்தை பெரியார் கடுமையாக எழுதியதால் எந்த இதழை நீதி கட்சியை தந்தை பெரியாரிடமிருந்து பறிக்க திட்டமிட்டனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிடன் அப்படின்ற இதில் வந்து பறிக்க திட்டமிட்டனர். நீதி கட்சியில் பார்ப்பனர் நுழைவை எதிர்த்து தந்தை பெரியார் கடுமையாக எழுதியதால் திராவிடன் என்ற இதழை நீதி கட்சியினர் திராவிடன் என குடியரசு பெரியார் தொடங்கினது, விடுதலை பெரியார் தொடங்கினது, ஆந்திர பிரகாசிகா வந்து பார்த்தசாரதி நாயுடு தொடங்கினது, திராவிடம் வந்து பக்தாச்சல பாரதி தான் தொடங்கியிருப்பாப்புல. பின்னாட்களில் திராவிடன் என்ற இதில் வந்து அவர் வச்சிருப்பாப்புல. ஆனால் பார்ப்பனர் நுழைவை எதிர்த்து எழுதுனதுனால திராவிடன் பத்திரிகை அவர் வந்து தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் நீதி கட்சியினர் நினைப்பாங்க. சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தின் விளைவாக நிகழ்ந்தது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் குருகுல குழுவிலிருந்து வெளியேறினார். ஆவண்ணா. இதுக்கு வந்து ஆன்சர் என்னதுன்னா ஆவண்ணா. சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தின் விளைவாக நிகழ்ந்தது வாவேசு ஐயர் குருகுல குழுவிலிருந்து வெளியேறினார். ஓகேங்களா. அடுத்து 13வது கொஸ்டின். தந்தை பெரியார் தலைமையில் முதலில் பார்ப்பனர் அல்லாதோர் கூட்டம் எங்கு எந்நாளில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13க்கு ஆவண்ணா தான். காஞ்சிபுரத்தில் 1925 நவம்பர் மாதம் 22 நடைபெற்றது. தந்தை பெரியார் தலைமையில் முதலில் பார்ப்பனர் அல்லாதோர் கூட்டம் எங்கு எந்நாளில் கூட்டப்பட்டது அப்படின்னா 13க்கு ஆவண்ணா 1925 நவம்பர் 22 தான் கூட்டப்பட்டது. பார்ப்பனர் அல்லாத மாநாடு தந்தை பெரியார் தலைமையில் முதல்ல. பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேற காரணமான நிகழ்ச்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வகுப்பாரி உரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் ஏற்க மறுத்தது. அதான் பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேற காரணமாக இருந்தது. இது வந்து ஆவண்ணா தான். 14க்கு ஆவண்ணா தான். 15 சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தின் போது வாவேசு ஐயருக்கு ஆதரவாக செயல்பட்ட பார்ப்பனர்கள் ராஜகோபாலாச்சாரி, வரதாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி, ஹலாஸ்யம், சந்தானம், TSS ராஜன், சாமிநாத சாஸ்திரி ஆகியோர் இறுதியாக மேற்கொண்ட நடவடிக்கை எது அப்படின்னா 15க்கு ஆவண்ணா தான். காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து விலகினர். ராஜகோபாலாச்சாரி குருகுல போராட்டத்தின் விளைவாக வாவேசு ஐயருக்கு ஆதரவாக செயல்பட்ட பார்ப்பனர்கள் என்ன ராஜகோபாலாச்சாரி, வரதாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி, சந்தான ராஜன் ஆகியோர் இறுதியாக மேற்கொண்ட நடவடிக்கை எதுனா காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து வெளியேறிட்டாங்க. ஓகேங்களா. சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையில் குமரன் தமிழ்நாடு வந்து வரதராஜ நாயுடு எழுதியிருப்பார். குமரன் வந்து முருகப்பான்ற இதில் வந்து குமரன்ற இதில் வந்து முருகப்பா, நவசக்தி வந்து திருவிக்கா ஆகிய ஏடுகள் வாவேசு ஐயரை என்ன பண்ணுச்சு அப்படின்னா எதிர்த்தன. ஓகேங்களா. அப்படின்னா சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையில் குமரன்ற இதில் வந்து எதிர்த்திருக்க தமிழ்நாடு வரதராஜலு நாயுடு கொண்டு வந்திருப்பாப்புல நவசக்தியை எதிர்த்தன. ஓகேங்களா. ஒரு பார்ப்பன சிறுவன் பார்ப்பனர் அல்லாத சிறுவனுடன் உட்கார்ந்து சாப்பிட்டாக தான் கேள்வியுற்றால் தாம் இதற்காக 10 தினங்கள் பட்டினி கிடப்பேன் என்று பேசிய பச்சை வர்ண சிரமவாதி பார்ப்பனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MK ஆச்சாரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த 17வது விஷயம் கூட கேட்க வாய்ப்பு கிடையாது. 18வது வைக்கத்தில் ஈழவர்கள் எல்லா தெருக்களிலும் நடக்கலாம் என திருவாங்கூர் அரசு ஆணை பிறப்பித்த நாள் இது. இந்த கேள்வி கேட்கலாம். 18வது வந்து ஆவண்ணா. ஜூன் மாதம் 21ஆம் தேதி 1925 ஜூன் மாதம் 21 1925 எல்லா தெருக்கள்லையுமே எல்லாருமே நடக்கலாம்னு சொல்லி திருவாங்கூர் அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்கோம். ஓகேங்களா. நான் ஏடு நடத்துவது என்னுடைய புகழையோ செல்வாக்கையோ வளர்த்துக் கொள்வது, அதை வைத்து பிழைப்பு நடத்துவது அல்ல. இக்கருத்துக்களை சொல்லும் நிலையிலும் நான் தான் இருக்கிறேன். சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நானே எழுதி, நானே அச்சு கொடுத்து, நானே அச்சிட்டு, நானே படித்துக்கொள்ளும் நிலைக்கு போனாலும் இழப்பை பொருட்படுத்தாது வெளியிடுவேன் என்ற தந்தை பெரியார் கொள்கை உரத்துடன் சூளுறுத்தது எந்த ஏடு பற்றி கொடுத்துருக்காரு? 19 வந்து குடியரசு இதழை பற்றி சொல்லியிருக்காரு. நான் வந்து ஏடு நடத்துறது புகழுக்கோ சம்பாதித்ததுக்கோ கிடையாது. யாரும் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி என்னோட கருத்தை நான் வெளியிடுவேன் அப்படின்னு குடியரசு இதழை தான் சொல்லியிருக்காரு பெரியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா பலவிதமான ஏடுகள் இருந்தாலும் அவை எல்லாம் தங்கள் மனசாட்சிக்கு உண்மை என்று பட்டதை தெரிவிக்க அஞ்சுகின்றன. மற்ற ஏடுகளைப் போல் இல்லாமல் மனதில் பட்டதை துணிச்சலோடு பொதுமக்களுக்கு உள்ளதை உள்ளபடியே தெரிவிக்க வேண்டும் என்பது என் எண்ணமாகும் என்று சொல்லி தந்தை பெரியார் தொடங்கிய ஏடு எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 20க்கு ENA குடியரசு இதில் தான் சொல்லியிருக்காங்க. நமது நாட்டில் உயர்வு தாழ்வு என்ற ஆணவம் மிகுந்திருக்கிறது. சமத்துவம் என்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும். இந்த இதழிடமிருந்து திரு நாயக்கருக்கு எவ்வளவு அக்கறை உண்டோ அவ்வளவு அக்கறை எனக்கும் உண்டு என்று கூறிய சைவ பெரியார் யார் அப்படின்னா 21க்கு ஆனா ஞானியரடிகள் சொல்லியிருக்காரு. உயர்வு தாழ்வு என்ற ஆணவம் மிகுந்திருக்கிறது. சமத்துவம் என்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும். இந்த இதழிடமிருந்து திரு நாயக்கருக்கு அதாவது பெரியாருக்கு எவ்வளவு அக்கறை உண்டோ அது எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஞானியரடிகள். குடியரசு ஏட்டில் அவியல் என்ற தலைப்பில் அகப்பையார் என்ற புனைப்பேரில் எழுதியவர் யார் அப்படின்னா கைவல்யம் ஆவண் ஆன்சர். குடியரசு ஏட்டில் அவியல் என்ற தலைப்பில் அகப்பையார் என்ற புனைப்பேரில் எழுதியவர் யார் என்றால் கைவல்யம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் வந்து குடியரசு. அதான் குடியரசு இதில் பற்றி நம்ம இவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்குது. தந்தை பெரியார், திருவிக்கா, ராமநாதன், சிதம்பரம், தண்டபாணி பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்ட இசை வேளாளர் மாநாடு 1925 நடத்தப்பெற்ற இடம் இது அப்படின்னா 23க்கு மயிலாடுதுறையில் நடைபெற்றது. 1925 பெரியார் வெளியே வர்றாரு. 25 தான் வந்து பார்த்தோம்னா பார்ப்பனர் மாநாடு வந்து காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது.
ஓகேங்களா. 25 தான் சைவம் இசை வேளாளர் மாநாடு நடைபெறுகிறது. தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்ற கட்டுரையை தந்தை பெரியார் குடியரசில் எந்த ஆண்டில் எழுதினார்? தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்று எந்த எழுதினார்னா 24க்கு ஈனா. ஓகேங்களா. எந்த இதில் 24க்கு ஈனா வந்து 1926 எழுதுகிறார் குடியரசு இதழில். தாழ்த்தப்பட்டோர் சுசீந்திரம் கோயிலில் நுழைய அனுமதிக்கப்பட வேண்டும் என குடியரசு தலையங்கம் எழுதிய ஆண்டு இது? 25க்கு வந்து பார்த்தோம்னா ஈனா. 1926 தான் அந்த ரெண்டுமே எழுதியிருக்காப்புல. ஓகேங்களா. திருவாரூர் தேர் தீக்கிரையானது என்ற செய்தி நல்ல செய்தி தேவையில்லை. இந்த கொஸ்டின் கேட்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை பிரகடனம் என கருத தக்க சுயராஜ்யமாக சுயமரியாதை எனும் கட்டுரை பெரியார் 29ஆம் கொஸ்டின் வந்துருங்க டேரெக்டாக. 29ஆம் கொஸ்டின் வந்து ஆவண்ணா ஜனவரி 24 1926. ஜனவரி 24 1926 சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை பிரகடனம் என கருதத்தக்க சுயராஜ்யமாக சுயமரியாதை எனும் கட்டுரை பெரியார் எழுதியது ஜனவரி 24 1926 வந்து எழுதியிருக்காப்புல. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1926 தேர்தலில் நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31க்கு வந்து பார்த்தோம்னா ஆனா சுயமரியாதை இயக்கமும் பெரியாரும் அப்படின்றாங்க. 1926 தேர்தலில் தோல்வியடைந்த நீதி கட்சி 1930 தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து சுயமரியாதை இயக்கமும் பெரியாரும். ஓகேங்களா. இனி கொஞ்ச காலத்திற்கு இந்தி பிரச்சாரத்தின் பலனை நாம் அனுபவிக்கப் போகிறோம். பிராமணர் அல்லாததற்கு ஏற்பட்ட பல ஆபத்துகளில் இந்தியும் ஒன்றாய் முடியும் போலிருக்கிறது என்று 1926 எச்சரித்த தலைவர் யார் அப்படின்னா பெரியார் வந்து எச்சரிச்சிருக்காப்புல. இந்தி திராவிட நாட்டில் பூத்தப்படுவதை அடியோடு எதிர்க்க முன்வர வேண்டும் என மானமுள்ள இந்த கேள்வி வேணாம், இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. சுயமரியாதை இயக்கத்திற்கு எதிராக எழுதிய ஏடுகள் எது அப்படின்னா 35க்கு ஆவண்ணா தமிழ்நாடு தேசபந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு எதிராக எழுதிய ஏடுகள். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சைமன் கமிஷன் என்னும் ராயல் கமிஷன் 1927 வந்தபோது அதனை புறக்கணிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விடுத்த வேண்டுகோளை ஏற்கும் நிலையில் இருந்த அப்போதைய டாக்டர் சுப்ராயன் அமைச்சரவைக்கு சைமன் கமிஷனை வரவேற்க வேண்டும் அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னா 39க்கு பெரியார் தான் அறிவுரை கூறியிருக்காப்புல. ஓகேங்களா. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சேனாதிபதி இறந்து விட்டது போல என்ற எந்த தலைவரின் மறைவு குறித்து பெரியார் எழுதினார்? 1928 டிசம்பர் 16 அப்படின்னு பார்த்தோம்னா 40க்கு வந்து பார்த்தோம்னா தியாகராயோட இறப்புக்கு தான் வந்து பெரியார் அப்படி எழுதுறாப்புல. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் சேனாதிபதி இறந்து விட்டது போல என்று. ஓகேங்களா. சரி நண்பர்கள், இன்னும் சுயமரியாதை தொடர்ச்சியான வீடியோக்களை வரப்போகுது. உங்களோட ஆதரவை நீங்கள் தரணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து இதை தொடர்ச்சியான வீடியோ நான் வீடியோ போட முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுக்கான வீடியோ வந்து நான் தொடர்ச்சியாக போட முடியும் நண்பர்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.